வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இதுகுறித்து தகவல் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் திட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. ஞான சபையின் 71.24 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. பெருவழியில் 100 கோடியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு 2023ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் அரசாணையை எதிர்த்த வழக்கில் பெருவழியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையின் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டமானது கைவிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இதுகுறித்த தகவல் தெரிவித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வரும் நிலையில் வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் திட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்திய ஞான சபை முன்புள்ள 70 ஏக்கர் பரப்பில் உள்ள பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளது. பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த சிறப்பு அமர்வு பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்குகள் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது பெருவெளியில் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் பெருவெளியில் ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், கூட்டரங்கு, யோகசாலை, முதியோர் இல்லம் உள்ளிட்டவை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது சத்திய ஞான சபை வசம் உள்ள 71.24 ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாப்பதற்காக சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் மாற்று இடத்தில் உலகம், யோகசாலை, முதியோர் இல்லம் அமைப்பது அரசின் முடிவுக்கு கட்டுப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் 71.24 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அனுமதி அளித்ததோடு உடனடியாக பணிகளை துவங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். பின்னர் இந்த வழக்கின் விசாரணைக்கு 4 வாரங்களில் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.